Welcome to Prophets and Kings. தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் என்கிற இந்த டிஜிட்டல் மீடியா மினிஸ்ட்ரி, இந்த ஊழியத்துக்கூடாக, இந்த யூடியூப் சேனலுக்கூடாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த ஊழியத்தினுடைய ஒரே நோக்கம், இந்த சேனலினுடைய ஒரே நோக்கம், நாம் தேவனை ஆழமாய் அறிகிறது. பாருங்க, தமிழ் கிறிஸ்தவ உலகத்திலே நாங்க எவ்வளவோ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு நாங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் எங்களுடைய வெற்றியும் வாழ்வும் அடங்கி இருக்கிறது. எங்களுடைய ரட்சிப்பு, ஒரு புது சிருஷ்டியாய் கிறிஸ்துவிலே உங்களுக்கு உண்டாயிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க எப்போ அறிகிறீர்களோ அப்பதான் அந்த அறிவின் வெளிச்சத்துல நீங்க நடக்க முடியும். அப்போ இயேசுவை உங்களுடைய இருதயத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுபடி பிறக்கிறது மாத்திரம் போதாது, தேவனுடைய வார்த்தையை நாம் ஆழமாக அறிய வேண்டும். அன்பார்ச்சுனேட்லி இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு, நான் பேசுறது தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு, தேவனுடைய வார்த்தையின் அறிவு, வேத அறிவு ஆழமாக இல்லை. அவங்க கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள், கிறிஸ்தவத்தை அறிந்திருக்கிறார்கள். ஆனா அது ஒரு மதம் என்கிற ஒரு அடிப்படையிலே தான் அந்த அறிவு இருக்கிறது. அதை கடந்து தேவனை அறிகிற அறிவு, பாருங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். The Lord gives wisdom. அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். தேவனை அறிகிற அறிவே, பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு, மெய்யான அறிவு. அது எப்பேற்பட்ட அறிவு? மாம்சீகமான அறிவல்ல. உங்களுடைய ஐம்புலன்களுக்கூடாக வருகிற அறிவு. அந்த அறிவை பத்தி வேதம் அப்படி சொல்ல இல்லை. வெளிப்பாட்டின் அறிவு, தேவனை குறித்து அறிகிற ரெவலேஷன் நாலேஜ். இதை நாங்க ஆங்கிலத்துல வெளிப்பாட்டின் அறிவு, ரெவலேஷன் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு உதாரணம், இன்றைக்கு இயேசுவை நீங்க கண்டதில்லை. 2000 வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஒருவர், அவரை நீங்க கண்டதில்லை. ஆனா அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது அவரை நீங்க விசுவாசித்தீர்கள். வேதத்தை வாசிக்கும் பொழுது அல்லது படிக்கும் பொழுது தேவனை குறித்த அறிவு, அந்த வெளிப்பாட்டின் அறிவு உங்களுக்குள்ளே அந்த வெளிச்சம் பிரகாசித்தது. அதனாலதான் நீங்க அவரை நம்பினீங்க. நீங்க இயேசுவுக்கு பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தபடியே அவரை நம்ப இல்லை. 2000 வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஒருவரை உங்களுக்கு எப்படி தெரியும்? வெளிப்பாட்டின் அறிவினாலே தான் தெரியும். ஐம்புலன்களினாலே வருகிற இந்த சென்சுவல் நாலேஜ், ஐம்புலன்களுக்கூட வருகிற இந்த அறிவினாலே, இந்த புத்தக அறிவினால அவரை நீங்க கடைசி வரைக்கும் அறிய முடியாது. பரிசுத்த வேதாகமத்தை யூனிவர்சிட்டிஸ், கல்லூரிகள் அல்லது உலக பிரகாரமான கல்லூரிகள், அவைகள்ல படிப்பிக்கிற எத்தனையோ ப்ரொஃபசர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு டிப்ளமால இருந்து, அட்வான்ஸ் டிப்ளமால இருந்து PhD வரைக்கும் தகுதி இருக்கிறது, தகைமை இருக்கிறது. ஆனா அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை. ஏனென்று சொன்னா அது உலக பிரகாரமாக அறிந்திருக்கிற அறிவு. அதாவது அவங்களுக்கு எழுத்தை தெரியும், ஆனா அந்த எழுத்துக்கு பின்னால் இருக்கிற ஆவி அவர்களுக்கு தெரியாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, the letter kills, spirit gives life. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, ஜீவனை கொடுக்கிறது. ஆகவே இந்த பைபிள் ஸ்டடி என்ன பொறுத்த வரைக்கும்
தேவனை நாங்கள் ஆழமாக அறிகிறதற்கான ஒரு கருவியாக நான் இதை பார்க்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த வழிநடத்தலின்படி விசேஷமாக இது என்னுடைய குடும்பத்துக்காகத்தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்றோம். என்னுடைய குடும்பம் முதலாவது தேவனை அறிய வேண்டும் அப்படிங்கிறது, அதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த முதன்மையான கடமை. முதலாவது உன்னுடைய குடும்பத்தை நீ தேவனுடைய அறிவில் நடத்த வேண்டும். பாருங்க, ஜோஷுவா சொல்றார், ஜோஷுவா 24:15, நானும் என் வீட்டார் கர்த்தரையே செய்வேன். பாருங்க, நீங்களும் உங்களுடைய வீட்டாரும் தான் முதல்ல தேவனை குறித்து அறிய வேண்டும். அதுக்கு பிறகுதான் நீங்க மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லணும், இல்லையா? முதலாவது எருசலேம், அதன் பிறகு யூதேயா, அதன் பிறகு சமாரியா, அதற்கு பிறகு உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. சுவிசேஷம் தேவனை குறித்து அறிகிற அறிவு உங்களுடைய வீட்டில தான் ஆரம்பிக்க வேண்டும். அப்போ அதற்கான ஒரு பாடத்திட்டம் தான் இது. ஆகவே இன்றைக்கு நாங்க புக் ஆஃப் ஜெனசிஸ், ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து நாங்க ஆரம்பிக்கிறோம். இந்த பாடத்திட்டம், இந்த படிப்பு ஆதியாகமத்தில இருந்து எஸ்தர் வரைக்கும், த லோ அண்ட் ஹிஸ்டரி, அதாவது நியாயப்பிரமாணமும் வேத வரலாறும் என்கிற சப்ஜெக்டில் இது ஆதியாகமத்தில இருந்து எஸ்தர் புத்தகம் வரைக்கும் தொடரும். என்னெல்லாம் நடந்தது, அதற்குள்ளே இருக்கிற மறைபொருள்கள், அதற்குள்ளே இருக்கிற ரகசியங்கள், வேத வார்த்தைக்குள்ளே இருக்கிற ரகசியங்கள், மறைபொருள்கள் என்னங்கிறத நாங்க எபிரேய கிரேக்க மூல பாஷைகளிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஆங்கிலத்திலிருந்தும் தமிழ்ல இருந்தும் கற்றுக்கொள்ள போகிறோம். இது தமிழ் மொழியில தான் இருக்கும் இந்த டீச்சிங்ஸ் முழுக்க. ஆனா எபிரேய கிரேக்க பாஷைகளிலே எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள், ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை நான் மொழிபெயர்த்து உங்களுக்கு சொல்லுவேன். பாருங்க, தமிழ் வேத ஆகமம் என்கிறது 100% சரியான மொழிபெயர்ப்பை உடையது அல்ல. ஏனென்று சொன்னா, பரிசுத்த வேதாகமும் முதலாவது எபிரேய கிரேக்க லத்தீன் பாஷைகளில் எழுதப்பட்டது. அதை இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்கிறது என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. எபிரேய பாஷை மிகவும் ஆழமான ஒரு பாஷை, கிரேக்க பாஷையும் மிகவும் ஒரு ஆழமான பாஷை, தமிழும் மிகவும் தொய்மையானதும் தொன்மையானது, பழையது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பாஷையும் மிகவும் ஆழமான ஒரு பாஷையா இருக்கு. அப்ப அந்த பாஷையில வேதத்தை மொழிபெயர்க்கிறதுங்கிறது ஒரு லேசான காரியம் இல்லை. பட் பிரைஸ் கோ, கர்த்தர் யாரையெல்லாம் பயன்படுத்தி இந்த வேதாகமத்தை நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்தாரோ கோடி சோஸ்திரம். ஏனென்றால் அவர்கள் அதை செய்தபடியா தான் இந்த புத்தகமாவது நம்முடைய கரத்துல இருக்கு. ஆகவே இன்றைக்கு நாங்க ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் அது இருந்ததுங்கிறது தெரியல, டெக்னிக்கல் எரரா இருக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்றோம். ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட ஒரு மேக்சிமம் 1 மணித்தியாலத்துக்கு கூட ஆகக்கூடியது 1 மணித்தியாலம் தான் இருக்கும். அதுக்கிடையில நாங்க வசனமாய் ஒவ்வொரு வசனமா நாங்க பார்ப்போம், அதை நாங்கள் ஆராய்வோம். தேவன் அந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிற காரியங்கள் என்னங்கிறதை குறித்து நாங்கள் ஆராய்ந்து படிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நான் ஒரு அறிமுகத்தை மாத்திரம் நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகம புத்தகத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன், ஜெனசிஸ், த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த புக் ஆஃப் ஜெனசிஸ். ஆதியாகம புத்தகத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன், இந்த புத்தகத்தினுடைய அறிமுகம் என்ன, இந்த புத்தகத்தை எழுதினவர் யார், இந்த புத்தகத்தை அவர் ஏன் எழுதினார், எங்கே எழுதினார், எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் இந்த புத்தகத்தை எழுதினார், தேவன் அவருக்கு ஏன் இந்த ஒப்படையை கொடுத்தார், அசைன்மெண்ட் கொடுத்தார், இந்த மாதிரியான காரியங்கள். அதோட கூட ஆதியாகம புத்தகத்தில் இருக்கக்கூடிய
மிகவும் முக்கியமான நிகழ்வுகளை நாங்க பார்க்க போறோம். Genesis is the book of beginnings. அதாவது ஆதியாகமம் தான் எல்லா ஆரம்பங்களுக்கும் முதன்மையான புத்தகமா இருக்கிறது. இந்த புத்தகம் மனுஷனுடைய ஆரம்பத்தை குறித்து, உலகத்தின் ஆரம்பத்தை குறித்து, சிருஷ்டிப்புகளினுடைய ஆரம்பத்தை குறித்து, அண்ட சராசரங்களுடைய ஆரம்பத்தை குறித்து நமக்கு போதிக்கிறது. எப்படி பாவம் பிசாசு என்கிற ஒரு சத்துருவினாலே மனுஷ இனத்தை வஞ்சித்ததுங்கிறதை குறித்து நமக்கு போதிக்கிறது. அந்த பாவத்தினாலே உண்டான சாபம் மனுஷனை மரணத்துக்குள்ளாக்கியது, தேவனிடத்திலிருந்து மனுஷனை பிரித்தெடுத்தது, அவனை பிரித்தது தேவனிடத்திலிருந்து, தேவனோடு இருந்த அந்த உறவிலிருந்து, அந்த ஐக்கியத்திலிருந்து மனுஷன் தள்ளப்பட்டான். அப்படி தள்ளப்பட்ட மனுஷனை அந்த மனுஷனுடைய சந்ததி எல்லாவற்றிலும் அந்த பாவத்தின் சுபாவம், அந்த பாவத்தின் சம்பளம் மரணம், இந்த மரணத்தின் சக்தி எப்படி அவனிலிருந்து பிறந்த எல்லா மனுஷனையும் ஆண்டு கொண்டது என்கிறதை குறித்து ஆதியாகம புத்தகத்துல நாங்க பார்க்கிறோம். தொடக்கத்திலே நாங்க பார்க்கிறோம். அது மாத்திரமில்ல, அப்படி தேவனிடத்திலிருந்து தள்ளப்பட்ட மனுஷனை தேவனுடைய குமாரனாகிய மேசியா, the promised seed, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட விதையானவர், தேவனுடைய விதையானவர், அவரை குறித்த தீர்க்க தரிசனத்தை நாங்க பார்க்கிறோம். அவரை குறித்த நிழல், டைப்ஸ் அண்ட் ஷேடோஸ் அப்படி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது அவரை குறித்த நிழல், மேசியாவை குறித்த நிழல், அவரை நாங்க அந்த மாதிரியான விதத்துல இந்த புத்தகம் முழுவதிலும் பார்க்கிறோம். மேசியா என்ன செய்ய போறார், மனுஷனை எப்படி ரட்சிக்க போறாருங்கிறதெல்லாம் இந்த புத்தகத்துல நாங்க பார்க்கிறோம். ஒரு அடையாளமாக பார்க்கிறோம். டைப்ஸ் அண்ட் ஷேடோஸ், ஒரு நிழலாக அல்லது ஒரு அடையாளமாக நாங்க அவரை பார்க்கிறோம். அவர் 4000 வருஷம் கழித்துத்தான் மனிதனாய் அவதரித்தார். ஆனா ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு நிகழ்விலையும் இயேசு இருந்தார். இது ஆதியாகமத்திலிருந்தே இருக்குது. ஆனா அவர் எப்படி இருந்தார்? வார்த்தையானவராய் இருந்தார். யோவான் சொல்லுகிறார், அப்போஸ்தலன் ஜான் சொல்றார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்போ ஆதியில இருந்தே இயேசுவானவர் இருந்தார். ஆனால் அவர் ஒரு மறைபொருளாய் இருந்தார், வார்த்தையா இருந்தார். 4000 வருஷத்துக்கு பிறகுதான் அவர் மனுஷனாய் அவதரித்தார். இப்ப இந்த காரியங்கள் எல்லாவற்றையுமே நாங்க ஆதியாகமம் புத்தகத்துல பார்க்கிறோம். இதுல முக்கியமான சில சம்பவங்களை நான் உங்களுக்கு ஒரு அவுட்லைன், ஒரு டைம் லைன், ஒரு கால அட்டவணை போல நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படி. முதலாவது தி கிரியேஷன், சிருஷ்டிப்பினுடைய வரலாறு. இரண்டாவது தி சக்சஷன் ஃப்ரம் கிரியேஷன் ஆஃப் ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த், அதாவது அந்த சிருஷ்டிப்பினுடைய அடுத்த கட்டம் என்ன? வானத்தை, பூமியை படைத்தார், மனுஷனை படைத்தார், மிருகங்கள், தாவரங்கள், இப்படி எல்லாம் நிறைய காரியங்களை படைத்தார் தேவனானவர். அது அடுத்த கட்டத்து, அதனுடைய அடுத்த கட்டம் என்ன? அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்கிறத பார்க்கிறோம். The creation of man and woman, தேவன் மனுஷனை மனுஷியை எப்படி படைத்தார், ஏன் படைத்தாருங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். The temptation and the fall, அதாவது மனுஷன் எப்படி சோதிக்கப்பட்டான், அந்த சோதனை கூடாக அவன் எப்படி பாவத்தில் விழுந்தான்ங்கிறத பார்க்கிறோம். The advance of sin in Cain's murder of Abel, அதாவது அவன்ல இருந்த அந்த பாவம் என்கிற சக்தி
ஏதேன்ல இருந்து அவன் தள்ளப்பட்ட பிறகு எப்படி ரீப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது அவனுடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த சக்தி பரவி செல்லுகிறது. மரணம், பாவம், மரணம் என்கிற சுபாவம் அவர்களுக்குள்ள பரவி செல்லுகிறது. அந்த விழுந்து போன நிலையில அந்த சுபாவத்தை உடைய மனிதன் எப்படி தன்னுடைய சகோதரனே, ஆபேல் என்கிற தன்னுடைய சகோதரனை கொலை செய்கிறான் என்கிறத பார்க்கிறோம். காயின். அடுத்தது the spread of godless civilization, அதாவது தேவன் இல்லாத ஒரு விழுந்து போன ஒரு சந்ததி காயின்ல இருந்து உண்டாகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்திலிருந்து தள்ளப்பட்ட ஒரு மனுஷன், தேவனை மையமாய் கொண்டிராத ஒரு godless civilization, அதாவது தேவன் இல்லாத ஒரு மனுக்குலம். அவர்கள் பிசாசினாலே ஆளப்பட்டார்கள். இருளின் ஆவிகள் அவர்களோட சஞ்சரித்தார்கள். இதுதான் உண்மை. ஏன்னு சொன்னா இவர்கள் தேவனிடத்திலிருந்து தள்ளப்பட்டவர்கள். அடுத்தது the succession from Adam, ஆதாம்ல இருந்து ஆபேலுக்கு பதிலாக தேவன் கொடுத்த ஒரு மகன் சேத். அவன்ல இருந்து வருகிற ஒரு பரிசுத்த சந்ததி. பரிசுத்த சந்ததி அப்படின்னு சொன்னா அவர்கள் பாவம் இல்லாதவர்கள் அப்படிங்கிறது இல்லை. அவர்கள் தேவனை குறித்த உணர்வு உள்ளவர்களாயிருந்தார்கள். தேவனை நோக்கி கூப்பிடுகிற, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஒரு ஜனமாயிருந்தார்கள். தேவன் அவர்களுக்கு பாவ நிவாரண பலியை குறித்த உணர்வை அல்லது சில பாடத்திட்டங்களை கொடுத்திருந்தார். எப்படி இந்த ஆடுகளை பலி கொடுக்கிறதற்கூடாக அவர்களுடைய பாவம் நிவாரணமாய் அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான சில காரியங்களை தேவன் இந்த சந்ததியார், சேத்தினுடைய வம்சத்தாருக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்ப அதுல இருந்து அதன் பிறகு நாங்க பார்க்கிறோம் உலகம் எப்படி இந்த நெஃபிலிம்கள், அரக்கர்களுக்கூடாக அல்லது தேவனுடைய குமாரர் மனுஷகுமாரத்திகளோட ஒன்று சேர்ந்து, இது ஒரு கண்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட். பாருங்க, தமிழ் உலகத்துல, இது கிறிஸ்தவ உலகத்துல இது ஒரு கண்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட். என்னன்னு சொன்னா சிலர் சொல்றாங்க அது சேத்தினுடைய வம்சம் காயினுடைய வம்சத்தோட இணைந்தது அப்படின்னு. ஆனா இதை விட ஆழமான ஒரு ரகசியம் அதுக்குள்ள இருக்கு. இதை நாங்க ஆங்கிலத்துல த ஃபாலன் ஏஞ்சல்ஸ், விழுந்து போன இருளின் தூதர்கள் எப்படி காயினுடைய வம்சத்தாரோட கிரிகை செய்தார்கள், அந்த பெண்களை அவர்கள் எப்படி இந்த ஆண்களுக்கூடாக, இந்த ஆண்களை பொசஸ் பண்றது கூடாக, இந்த ஆண்களை பிடித்து கொண்டதுனால இந்த இருளின் ஆவிகள் அந்த ஆண்களுக்கூடாக அந்த பெண்களுக்குள்ளே அவர்கள் கர்ப்பம் தரித்தார்கள். அவர்களுடைய விதை வித்திடப்பட்டு எப்படி அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாமே அரக்கர்களாய் இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இது ஜெனசிஸ் சாப்டர் 6 ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். உலகம் முழுவதும் கரப்ட் ஆகி கெட்டு போய் சீர்கட்டு போன ஒரு காலத்துல நோவாங்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்புறார். அவனோட ஒரு உடன்படிக்கை பண்றார். பூமி முழுவதும் ஜலப்பிரளயத்தினாலே கழுவப்படுகிறது, பரிசுத்தமாக்கப்படுகிறது. நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுறாங்க. அவன்ல இருந்து மறுபடி இந்த உலகம் மீள் சிருஷ்டிக்கப்படுகிறது. பிறகு ஆபிரகாம்ல இருந்து ஈசாக்கு, யாக்கோபு, அவனுடைய 12 குமாரர்கள், ஜோசப், எகிப்து, இப்படியாக ஆதியாகமம் 50 அதிகாரம் முழுவதிலும் இந்த மாதிரியான சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாதிரியான காரியங்களை நாங்க ஆதியாகமத்துல பார்க்கிறோம். இந்த ஆதியாகமம் புத்தகத்துல இருக்கிற மிகவும் முக்கியமான ஒரு சில காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, மோசே இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழுதும் போது அவர் என்ன சொல்ல விரும்பினார் இந்த ஜனங்களுக்கு அப்படின்றா, முதலாவது நம்முடைய தேவன்தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார். ஏனென்றா இந்த ஜனங்கள் 430 வருஷ அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வராங்க.
அவர்களை மோசே வழிநடத்தி கொண்டு போகும் பொழுது சீனாய் மலையிலே, அது மாத்திரமில்ல, மோசே தேவனோட கூட அதிகமா இடர்படுறார். அப்ப அந்த பீரியட்ல தான் அவர் எழுதுறார். ஆதியாகமத்துல இருந்து டியூட்ரோனமி, உபாகமம் வரைக்கும், கிட்டத்தட்ட முடிகிற வரைக்கும் அவர் எழுதுறார். அதுக்கு பிறகு ஜோஷுவா எழுதுறார். அப்போ இந்த சந்ததிக்கு தேவன் யாருங்கிறத சொல்லி கொடுக்கணும். நம்முடைய தேவன் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். ஏனென்றா அவங்க எகிப்தினுடைய அடிமைத்தனத்துல இருந்தாங்க. இப்ப ஈஜிப்சியன் மித்தாலஜி, அதாவது எகிப்தினுடைய நம்பிக்கை எல்லாமே வேற மாதிரி இருந்தது. அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா அந்த சந்ததியின் மேல இருந்திருக்கும். ஒரு அவிசுவாசம், அவன் நம்பிக்கை கண்டிப்பா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலேயும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும், அதனுடைய பாதிப்பு இருந்திருக்கும். அப்ப இந்த ஜனங்களுக்கு இவர்கள் யாருங்கிறத முதல்ல கற்றுக் கொடுக்கணும், இவர்களுடைய தேவன் யாருங்கிறதை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது மோசேயினுடைய ஒரு தலையாகிய நோக்கமா இருந்தது. அப்ப அவர் அதை எழுதும் பொழுது இந்த மாதிரியான காரியங்களை அவர் மறுபடி வலியுறுத்துகிறார். எப்படி இந்த புத்தகம் தேவனை பிரதானமாய் கொண்டு எழுதப்பட்டது மாத்திரமல்ல, தேவன் தான் எல்லா சிருஷ்டிப்புக்கும் காரணங்கிறதை திட்டவட்டமாக இந்த புத்தகம் சொல்லுகிறது. அது மாத்திரமில்ல, தேவன்தான் மனுஷனை உண்டாக்கினார், தன்னுடைய சாயல்ல ரூபத்தில் அவன் உண்டாக்கப்பட்டான். ஏதோ ஒரு குரங்கிலிருந்து அவன் வரல. நம்முடைய தேவன் தான் உங்களை உருவாக்கினார், மனுஷனை உருவாக்கினார். அவன்ல இருந்து வந்த சந்ததி, அதுக்கு பிறகு தேவன் அவர்களோட பண்ணின உடன்படிக்கை, நான் உங்களுக்கு சொன்னது போல அநேக காரியங்களை மோசஸ் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். 4 great truths. இதுல மிகவும் முக்கியமான 4 சத்தியங்கள் இருக்கிறது. அது என்ன அப்படி என்று சொன்னார், உதாரணத்துக்கு ஏதேன் தோட்டத்தை தேவன் உருவாக்கும் பொழுது ஏதேனை சுற்றி 4 நதிகள் இருந்தது. அந்த 4 நதிகளைப் போல 4 விதமான சத்தியங்கள் இந்த ஆதியாகமம் புத்தகம் முழுவதிலும் வெளிப்படுகிறது. முதலாவது அப்படி என்னன்னு சொன்னால், the creation of all things by the word of God's power. அதாவது எல்லா சிருஷ்டிப்புமே தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை கொண்டு உருவாக்கப்பட்டது. முதலாவது சத்தியம். தேவன் தான் உருவாக்கினார். ஆனா அவர் எப்படி உருவாக்கினார்? பேசி பேசி உருவாக்கினார். அவருடைய வார்த்தையின் வல்லமையை கொண்டு உருவாக்கினார். இரண்டாவது, the descent of all men from our common parents. அதாவது எல்லா மனுஷ இனமும் ஆதாம் ஏவாள் என்கிற ஒரு குடும்பம் அல்லது ஒரு தம்பதியினிடத்திலிருந்து தான், ஒரு தகப்பன் ஒரு தாயில் இருந்து வந்தவர்கள் தான் இந்த எல்லா சந்ததியினர். இதுதான் இரண்டாவது சத்தியம். மூன்றாவது என்ன அப்படி என்றால், our connection with Adam as the head of human race through which all mankind were involved in his sin, fall and judgment. அதாவது மனுஷ இனம் முழுவதுக்கும் ஆதாம் தான் ரெப்ரசன்டேட்டிவ், பிரதிநிதியாயிருந்தான், தகப்பனாயிருந்தான், தலைவனாயிருந்தான், ஒரு ராஜா மாதிரி இருந்தான். அவனுடைய விழுகை அவனை மாத்திரமில்ல, அவன்ல இருந்து வந்த எல்லா விதைகளையும் சந்ததியாரையும் பாதித்தது. அவனுடைய விழுகை அவ்வளவு பயங்கரமா இருந்தது. அதனுடைய பாதிப்பு கடைசி கோடி சந்ததி மனுஷன் வரைக்கும் பாதிப்பு இருந்தது. அந்த பாதிப்பு அவர்களுக்கு பாசம் ஆயிடுச்சு, அப்படியே தொடர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். நான்காவது one descended from Adam yet without his sin should by suffering free us from the consequences of the fall. எப்படி இந்த ஆதாமோட தொடர்பில் இருந்த மனுஷர்கள் எல்லாம் அவனுடைய விழுகையினாலே பாதிக்கப்பட்டாங்களோ, அதே மாதிரி இந்த ஆதாமில் இருந்து ஒருத்தர் வந்தார். அவர்தான் மேசியா, அவர்தான் இயேசு கிறிஸ்துவானவர். அவர் தன்னை பாவ நிவாரண பலியாய், குற்ற நிவாரண பலியாய் ஒப்பு கொடுத்ததன் நிமித்தம் மனுஷனை மீட்டெடுத்தார்.
இந்த ஆதாமினுடைய சந்ததி, அவன்ல இருந்து வந்த அந்த சந்ததிக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சார், ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். இரண்டாவது ஆதாமாக மறுபடியும் கிறிஸ்து இயேசுவுக்கூடாக மறுபிறப்பை மனுஷனுக்கு கொடுத்தார். வா, அது எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு காரியம் பாருங்க. அவரை விசுவாசிக்கிறதன் மூலம், அவரை நம்புகிறதன் மூலம் மறுபடி தன்னுடைய ஆவியிலே மனுஷன் புதிதாய் பிறக்க முடியும். அவன் புதிதாய் பிறக்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய சுபாவத்தை பெற முடியும், தேவனுடைய ஜீவனை பெற முடியும், தேவனுடைய நீதியை பெற முடியும், தேவனுடைய குமாரனாய் குமாரத்தியா மாற முடியும், தேவனுடைய ஐக்கியம் கொள்ள முடியும், ஒப்புரவாக முடியும், உறவாட முடியும் தகப்பனாய். அப்போ இதை எல்லாத்தையுமே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். இதோ ஒரு சமரியாக நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். அடுத்த எபிசோட்ல இருந்து நாங்க ஒவ்வொரு வசனத்தையும், ஒவ்வொரு அதிகாரத்தையும், அந்த அதிகாரங்கள்ல இருக்கிற முக்கியமான நிகழ்வுகளையும் படிக்க போறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த ஆதியிலேங்கிறது என்ன? எபிரேய பாஷையில பெரஷித் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். பெரஷித் அப்படின்னு சொன்னா எல்லா தொடக்கங்களுக்கும் முன்பு, ஆதியிலே, பிஃபோர் த பிகினிங் ஆஃப் ஆல் பிகினிங்ஸ், எல்லா தொடக்கங்களுக்கும் முன்னமே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானம்ங்கிறது நீங்க பார்க்கிற வானம் இல்ல, ஹெவன்ஸ், அதாவது பரலோக ராஜ்யத்தை, பூமியை அவர் சிருஷ்டித்தார். அந்த வார்த்தை சிருஷ்டித்தார்ங்கிற வார்த்தை பராஹ் என்கிற எபிரேய வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. அதாவது பராஹ் அப்படி என்றால் சம்பூரணமாய் சிருஷ்டித்தார், ஒரு குறைவும் இல்லாத ஒரு சிருஷ்டிப்பு, பெர்ஃபெக்டா அதை உருவாக்கினார், பெர்ஃபெக்டா செய்து முடித்தார் அந்த சிருஷ்டிப்பை. அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆகவே பூமியானது எப்படி ஒழுங்கின்மையும் வறுமையுமா இருந்தது, அது எப்படி மாறிச்சு, என்ன நடந்திருக்கும்? ஏனண்டா தேவன் ஒரு பெர்ஃபெக்டான உலகத்தை உருவாக்குறார், அது எப்படி ஒழுங்கின்மையும் வறுமையுமா மாறிச்சு? இந்த மாதிரியான காரியங்களை நாங்கள் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நான் நம்புகிறேன் இந்த சப்ஜெக்ட் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு. தொடர்ந்தும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேதத்தை படிக்க விரும்புகிறவர்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேவனை அறிகிற அறிவின் வெளிச்சம் உங்களுடைய இருதயங்களை பிரகாசிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.